ஜெரோ ஜெரோ வாங்க ஃபர்ஸ்ட் ஹலோ ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்குலாம் வந்துருக்கீங்க? ஆமாப்பா, இந்த சைடு வந்தேன். அப்புறம் நீ வீடு மாத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, பக்கத்துல தான் இருக்கு. அதனால தான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனேன். என்ன விஷயம்? நான் சும்மா தான்ப்பா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு யூத் ப்ரோக்ராம் இருக்கு. அதான் சர்ச்சில் பண்ணலாம். கேட்டீங்க. பண்ணிடலாம், எப்பயும் மனசு இருப்ப பண்ணிடலாம். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? அது ஏன் பாஸ்டர் கேக்குறீங்க? ஏன்ப்பா? 2 மேனேஜர் இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காங்க. 2 பேத்துக்கு நடுவுலயே நான் மாட்டிட்டு முடிக்க. ஏன் என்ன பண்ற? ஜெரோன் வா, வந்து உட்காருப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சாச்சா? என்னாச்சு? உங்களுக்கு எல்லாத்தையும் மெயில் பண்ணிட்டேன் மேடம். அப்படியா? மேடம் நீங்க லேப்டாப்ல பார்க்காம மொபைல்ல பாக்குறீங்க. என்னப்பா பண்றது? அந்தந்த டைம்க்கு ஏத்த மாதிரி அப்டேட்டட் ஆகிக்க வேண்டியதான். கரெக்ட். உங்களுக்கு தெரியுது, அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஒர்க் எல்லாம் ஓகே, எல்லாம் முடிச்சிருக்கேன். சரி மேடம். மேடம் என்ன சாட்டர்டேவே ஃபுல்லா எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் மேடம் சண்டே வேலைக்கு வர வைக்கிறீங்க? என்னப்பா செய்யறது? ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உன்னை மாதிரி நானும் ஓவர் ரிஸ்க் எடுத்து தான் இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கேன். சரியா? சரி மேடம், பாக்குறேன். அப்புறம் உன்னை பத்தி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்குது. என் காதுக்கு வந்துச்சு. என்ன நியூஸ்? நீ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம ஏதோ ஒர்க்ல மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற மாதிரி. மேடம் அது ரூமர்ஸா மட்டும் தான் மேடம் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். என் கை சுத்தமான கை. நான் உன்னை நம்புறேன். சரியா? ஆனாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. எனக்கு வச்சிருந்த மெயில சிசி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஓகேப்பா. சரி, நீ போய் மேனேஜரை பார்த்துட்டு கிளம்ப. சரி மேடம். சரி, தேங்க்யூ மேடம். ஓகேப்பா. ஜெரோன் எங்க இருக்க? வீட்டுக்கு வா, நான் கொஞ்சம் வெளில போகணும். சார். வாங்க உட்காருங்க. சார் நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் மெயில் பண்ணிட்டேன் சார். அப்புறம் ஏதோ சார் சண்டே வர சொன்னீங்க. நீங்க சனிக்கிழமை கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் வர வேண்டியதில்லை, நானும் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டியதில்லை. சார் அந்த மேடம் என்னன்னா பேங்க்குக்கு போங்கன்றாங்க, நீங்க என்னன்னா சிஸ்டம் பாருன்றீங்க. நான் எந்த வேலையை சார் செய்ய முடியும்? அந்த மேடம் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்களா எனக்கு தெரியாது. நான் சொல்ற வேலையை மட்டும் செய். ஓகே சார். ஆமா, உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நீ மற்ற வேலையெல்லாம் பாக்குறியாமா? சம்பளம் இல்லாம கிம்பளம் எல்லாம் வாங்குறியாமா? சார் என் கையெல்லாம் சுத்தமான கை சார். சம்பளத்தை தவிர வேற எதுவும் வாங்க மாட்டேன். மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. திங்கக்கிழமை பார்க்கலாம், கிளம்பு. என்னப்பா இப்படி எல்லாமே நடக்குது? ஆமாங்க பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கேன். இந்த வேலையை விட்டாலும் அடுத்த வேலை வேற இல்லை. சரி, எனக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? அம்மா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு வா. சமைச்சிட்டேன்ப்பா, டிஃபன் போட்டுட்டு இருக்கேன். அவசரப்படாதப்பா. இந்த டிஃபனு சமைக்கிறது லேசான வேலை நினைச்சியா? உப்பு கொஞ்சம் கூட பேசினா சாப்பிட முடியாது. அப்புறம் ஃபோன் பண்ணி மறைய என்னை திட்டுவேன். சாப்பாடு மட்டும் தான் வச்சிருக்கேன். பேக் இவ்வளோ வெயிட்டா இருக்கு, என்னதான் வச்சு வச்சிருக்கேன் தெரியல. உள்ள ஒண்ணும் இல்ல, லேப்டாப் மட்டும் தான் இருக்கு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆமா, இப்பதான் இருக்கு ஞாபகம் வருது. சம்பள காசுல கொடுத்தே சரியா போயிடுச்சா? சரியா போயிடுச்சு. நானே கேட்கணும்னு நினைச்சேன். 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எப்படி? அது நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுனால எனக்கு தராங்க. மாசப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு 10,000 சம்பளத்துக்கு பெரும் கஷ்டமா இருக்கு. இப்படி உனக்கு எக்ஸ்ட்ரா வேலைக்கு 20,000 கொடுத்துறாங்களா? அப்படி இல்லம்மா, ஓனருக்கு தெரியாம நான் நாட்டு மாத்தி விடுறதுனால அதுல கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை தான் உங்களுக்கு செலவு கொடுக்குறேன் வீட்டுக்கு. இது தப்பு இல்லையா? வாழ்றதுக்காக எது செஞ்சாலும் தப்பு இல்லம்மா. நான் போயிட்டேன். நமக்கே அட்வைஸ் பண்றாங்க, நம்ம கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஓஹோ, நீ அப்படி வரியா? உன்னை எங்க சொன்னா வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இரு, பாத்துக்கிறேன். பொறுத்த அளவுக்கு இப்படிதான் மாஸ்டர் வரும். அப்புறம் நான் என்னோட மணி தேவைக்கு என்ன பண்ணேன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ஒரு சைடு ஏசப்பா இருக்காரு, இன்னொரு சைடு உலகம் இருக்கு.
இப்போ நீ இந்த உலகத்தின்படி நீ வாழ்ந்துட்டு போனீன்னா ஏசப்பா வந்து நம்மளை பார்ப்பாரு, பார்த்துட்டு என்னோட சொல்லுக்கு கீழ்ப்படியில, அப்ப நான் ஏன் இவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு உன் மேல கொஞ்சம் கோவமா இருப்பாரு. இதுவே நீ இந்த கஷ்டத்துலயும் உன்னை ஏசப்பாவுக்காக உண்மையா நடந்துக்கிட்ட அப்படின்னா அவரு உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. இப்போதைக்கு உன் சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனா ஏசப்பா வந்து கீழ்ப்படிதலை பார்த்து உனக்கு இன்னும் ப்ரொமோஷனோ இல்ல வேற இடத்துல வேலையோ உனக்கு கன்ஃபார்மா ஹை சேலரியில கொடுப்பாங்க. அதனால நீ இப்போதைக்கு பார்க்காத, ஏசப்பாவை பாரு. ஓகேவா? பரவாயில்ல பாஸ்டர், எங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொன்னதுனால பரவாயில்ல. வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா என் பேரே கெட்டு போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர்.